மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஆல் பாஸ் அகாடமிக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின் இது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1.3ல் ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, சின்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த A into B union C equal to A into B union A into C ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா ஏன்ற செட்டில் அப்படியே டைரெக்டாக வேல்யூ கொடுக்கல. ஸோ அதுக்கு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு 1 less than x less than 4 கொடுத்துருக்காங்க. பியில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் கொடுத்துட்டு 0 less than or equal to x less than 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்ற செட்டில் நேச்சுரல் நம்பர் x less than 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ற வேல்யூ, பின்ற வேல்யூ, சின்ற வேல்யூ செட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏன்ற செட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏன்ற செட்ல n என்னன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பார்க்குறான், லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. அப்படி லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்பரை எடுக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் தான் இருக்கு 2 3. நெக்ஸ்ட் பாருங்க, வெறும் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4 எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட நிறுத்திக்கணும். ஸோ இதுதான் ஏன்ற செட்டு. அடுத்தது பின்ற செட்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ பின்ற செட்ல 0 less than or equal, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கே ஒரு கோடு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கொடுத்தாங்கனாக்கா நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன இருக்கு 0, நெக்ஸ்ட் 1, இங்க என்ன வெறும் less than 2 இருக்கு. ஸோ less than 2னாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுவே கீழே ஒரு கோடு less than or equal இருந்தா அந்த நம்பர் எடுக்கணும். இங்க வெறும் less than இருக்கிறதுனால அந்த நம்பர் எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட நிறுத்திக்கணும். இதுதான் பின்ற செட்டு. நெக்ஸ்ட் சின்ற செட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க x. ஸோ நேச்சுரல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து. ஸோ 1 2 இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம், இது முன்னாடி நம்பரோட நிறுத்திக்கிறோம். ஸோ 2. இப்போ பாருங்க, ஏன்ற செட்டு, பின்ற செட்டு, சின்ற செட்டு மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எல்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி, பி யூனியன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் பி இந்த செட் எடுத்து எழுதிக்கலாம். 0 1, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூனியன். ஸோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோம். இங்க என்ன இருக்கு, சி, சி உடைய செட் வேல்யூ 1, 2. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனியன். யூனியன் மீன்ஸ் என்னன்னா ஒற்றுமை. யூனியன்னா ஒற்றுமை. சி அப்படின்னாக்கா யூனியன்னாக்கா தமிழ்ல சேர்ப்புன்னு சொல்லுவோம். அப்போ பின்ற செட்டையும் சின்ற செட்டையும் என்ன பண்றோம், சேர்த்து எழுதுறோம். ஸோ சேர்த்து எழுதுனா என்ன வரும்னாக்கா 0 1 1 பார்த்தா ரெண்டு செட்லயும் 2 டைம் இருக்கு, 1 டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 2. ஸோ இதுதான் பி யூனியன் சி. கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் சி. அப்போ ஏன்ற செட் என்ன இருக்கு 2, 3. நெக்ஸ்ட் இன்ட்டு, இங்க இன்ட்டு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்டு சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பி யூனியன் சி. பி யூனியன் சி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0, 1, 2. ஓகேவா? சோ இப்போ இன்ட்டு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ்ல எழுதணும்னு அர்த்தம். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 2 எடுத்துட்டு வந்து 0 பாயிண்ட்ஸ்ல எழுதலாம். 2, 0. நெக்ஸ்ட் 2, 1. நெக்ஸ்ட் 2, 2. நெக்ஸ்ட் 3, 0. நெக்ஸ்ட் 3, 1. நெக்ஸ்ட் 3, 2. ஓகே, இதுல என்ன டவுட் இருக்கா? ஓகே. சோ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். RHS எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா
ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். என்ன இருக்குங்கன்னா a into b. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ற செட் என்ன இருக்கு 2, 3. இங்க இன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் b ன்ற செட் 0, 1. ஸோ நம்மளுக்கு இன்ட் என்னன்னு தெரியும், பாயிண்ட்ஸ்ல எழுதணும்னு அர்த்தம். அப்போ 2, 0. 2, 0. நெக்ஸ்ட் 2, 1. நெக்ஸ்ட் 3, 0. நெக்ஸ்ட் 3, 1. ஓகே, இதுல என்ன டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருந்த எடுத்துக்கிறோம். இந்த பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா a into c. அப்ப a என்ற செட்னா 2, 3. இங்க இன்ட் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ட் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 3 c ன்றது 1, 2. சோ இப்ப பாருங்க இன்ட் என்னன்னா பாயிண்ட்ஸ்ல எழுதணும் இல்லையா. சோ 2, 1. நெக்ஸ்ட் 2, 2. நெக்ஸ்ட் 3, 1. நெக்ஸ்ட் 3, 2. ஓகே, இதுல டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க a into b கண்டுபிடிச்சிட்டோம், a into c கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்துக்கு இடையில இருக்கு யூனியன் சிம்பல். சோ யூனியன் என்ன பண்ணோம், சேர்த்து எழுதணும். அப்போ a into b யூனியன் a into c. சோ ரெண்டுத்துக்கும் யூனியன். யூனியன் என்னன்னா கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூயும் சேர்த்து எழுதுறோம். இங்க பாருங்க 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அதே மாதிரி இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 2, 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 2, 1. நெக்ஸ்ட் 2 ல வேற ஏதாவது இருக்கான்னு பாரோம். 2, 1 பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்கு, 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 2, 2. ஓகே, நெக்ஸ்ட் 3, 0. நெக்ஸ்ட் 3, 1. நெக்ஸ்ட் வேற என்ன 3 ல இருக்கான்னு பார்த்தா இங்க என்ன இருக்கு 3, 2. சோ எல்லாமே சேர்த்து எழுதுமா? ஓகே, சோ இப்போ LHS RHS ஈக்குவல் ஆகுதா பாருங்க. 2, 0, 2, 1, அப்புறம் 2, 2. நெக்ஸ்ட் 3, 0. ஓகே, இங்க இருக்கு. அதே மாதிரி 3, 1, 3, 2. ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆகுதா? சோ அப்போ LHS equal to RHS. ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திகேயன். நன்றி.